முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 44. சாடும் தனிவேல் முருகன் சரணம் என்று துவங்குகிற பாடல். இந்த பாடலிலும் முருகன் தனக்கு திருவடி தீட்சை தந்தது, தன்னை ஆட்கொண்டது. முதல் வரியில் சொன்னார், நான் இந்த உபதேசத்துக்கு தகுந்தவன் என்று அறிந்து எனக்கு தனிவேலால் அந்த நெறியை அறிவதை நிகழ்த்தி காட்டினான். 43வது செய்யுளில் சொன்னார், என்னுடைய ஆசைகளை அறுத்து எனக்கு அனுபூதி பிறக்கும் பேரின்ப நிலையை காட்டி கொடுத்தான் அவனுடைய அன்பருளால். இந்த பாடலில் சொல்கிறார், அவனுடைய திருவடிகளை என் தலையில் தாங்கும் பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இந்த திருவடி அப்படின்னு சொன்னோன்னா, இறைவனுடைய பாதார விந்தங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அதுதான் வீடு பேர். முக்தி அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய திருவடிகள், அவன் பாதத்தை அடைவதே தான் முக்தி என்ற நிலை. இந்த பாட்டில் சொல்கிறார், எனக்கு முக்தி நிலை கிட்டியது முருகனால். அவனுடைய பாதம் எங்கெல்லாம் திரிஞ்சு அலைஞ்சிருக்கு, யாரெல்லாம் அந்த பாதத்தை தலைமையில் வச்சுன்னு இருக்காளோ அதே பாதத்தை என் தலைமையிலையும் வச்சிருக்கான். எனக்கு அதனால் வீடு பேர் கிட்டியது. அதற்கு முக்கிய காரணம் எனக்கு அதற்கு தேவையான ஞானத்தை அளித்தான் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். இப்போ பாட்டை பார்ப்போம். சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ, வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே. கடைசி 2 வரைக்கும் முதல்ல அர்த்தம் பார்ப்போம். வீடுனா வீடு பேரை தரக்கூடிய பாதங்கள், முக்தியை தரக்கூடிய பாதங்கள். சுரர் மாமுடி, சுரர்னா தேவர்கள், அவர்களுடைய தலை. முருகனுடைய பாதங்களில் எப்பொழுதும் தேவர்களின் தலை கிரீடங்கள் இருந்து கொண்டே அலங்கரித்து கொண்டே இருக்குமா. ஏன்னா சூரபத்மன் என்கிற அசுரனிடமிருந்து தன்னை தேவர்களையும் காப்பாற்றினான் இல்லையா. அதனால தேவர்கள் எப்பொழுதும் அவனை வணங்கி கொண்டே இருப்பார்கள். அதனால தேவர்களுடைய தலையெல்லாம் அவனுடைய பாதங்களில் இருக்கும். சுரர் மாமுடியும் வேதமும், வேதத்திற்கே அதிபதி அவன். வேதம் எப்பொழுதும் புகழ்கின்ற சுப்பிரமணியன் இல்லையாமாம். அதனால் வேதமாகவே இருப்பவன். வேதம் அவனுடைய பாதங்களின் பெருமையை பறைசாற்றுபவை. வெம் காடும் புனமும். வெம் காடு அப்படின்னா மிகவும் கொடிய காடு. காடு இந்த இடத்துல முருகன் அலைந்து திரிந்த வள்ளிமலை காட்டையும் சொல்லலாம். சில உரையாசிரியர்கள் சொல்கிறா வெம்காடு என்பது திருவெண்காட்டை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறார். திருவெண்காடு என்பது ஒரு பெரிய முக்தி ஸ்தலம், அதனால் திருவெண்காடாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நம்ம வள்ளியை தேடி அலைந்த அந்த காடும் புனமும், ஏன்னா பின்னாடி புனம்னு வர்றதுனால புனம் என்பது திணைப்புனம், காடு திணைப்புனம். இந்த திணைப்புனம் வர்றதுனால முன்னாடி இருக்கிற காட்டையும் அவன் அலைந்து திரிந்த வள்ளிமலை காட்டையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். காடும் புனமும் கமழும் கழலே. அவனுடைய கால் பாதம் பட்டு அவனுடைய கால் மணமானது, அவனுடைய கழல்களின் மணமானது இங்கெல்லாம் பரவி இருக்கிறதாம். வேதத்தின் மீதும் தேவர்களின் தலை மீதும் அந்த வள்ளிமலை காட்டிலும் வள்ளி காத்த திணைப்புனத்திலும் அவள் அந்த முருகனுடைய பாதங்களின் மனம் மணனாறு சீரடியே அப்படிம்பார் சீர்பாத வகுப்பில். கமழும் கழலே, அந்த முருகன் என்ற பெருமையை பறைசாற்றுகின்ற பாதங்கள். அப்பேற்பட்ட பாதங்கள் சூடும்படி தந்தது சொல்லுமதோ, என் தலையிலையும் அமரும்படியாக அளித்த அந்த ஆச்சரியத்தை சொல்ல முடியுமா, விவரிக்க முடியுமா? முருகன் சரணம் சூடும்படி தந்தது. எப்பேற்பட்ட பாதம் அது! எல்லாருக்கும் முக்தியை அளிக்கக்கூடிய பாதம், வீடு பேறு தரக்கூடிய பாதங்கள் என் தலை மீதும் அமைந்தன அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றார். அதுக்கு முன்னாடி எப்படி கிடைச்சது அது அப்படின்னு கேட்டால், சாடும் தனிவேல். சாடும்னா போர் செய்யக்கூடிய, தனிவேல் வேல்
மேலாக இதுக்கு அர்த்தம் பார்த்தோன்னா, இந்த போரில் வெல்லக்கூடிய வேலை கையில் கொண்ட முருகப்பெருமான், அவனுடைய பாதங்கள் என் தலை மீது பட்டன, அவன் பாதம் பட்டு அழிந்தது அயன் கையெழுத்தேன்னு ஒரு கந்தர் அலங்காரத்தில் சொல்லுவார். அதை சூடும்படி அவனுடைய பாதங்களை என் தலைமேல் அணியும்படியாக செய்தது என்ன ஆச்சரியம். அந்த பெருமையை வார்த்தைகளால் விவரிக்க முடியுமா? முதல் பாடலையும் சொன்னார், அந்த அனுபவத்தை பேசா அனுபூதின்னு சொன்னார். இங்கே முருகன் தன் தலையின் மீது வைத்த திருவடி பெருமையை சொல்லுமதோ அதை வார்த்தைகளால் சொல்ல முடியுமா? இந்த முதல் வரியில் சொல்கிற போது, சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது. முருகன் சரணம் சூடும்படி தந்ததுங்கிறதுக்கு அதை செய்தது சாடும் தனிவேல்னு நம்ம அர்த்தம் எடுக்கலாம். சாடும் தனிவேல் முருகன் அப்படின்னா வேலை கையில் கொண்ட முருகன் எனக்கு பாதங்களை அளித்தான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இதில் இன்னும் கொஞ்சம் மாற்றி பார்த்தோம்னா, அந்த சாடும் தனிவேல் இருக்கிறதே, அது முருகன் சரணம் என் தலையில் சூடும்படி தந்தது. வேல்னா என்ன? ஞானம். சாடும் தனிவேல், எல்லா இடத்திலும் சென்று வெற்றி பெறக்கூடிய அந்த வேல், அது ஞானம். உண்மையை அறியக்கூடிய ஞானம் எனக்கு முருகனால் கிடைத்தது. 42வது செய்யுள்ள சொன்னார் இல்லையா, தனிவேல் ஐ நிகழ்த்திடலும்னார். அந்த முருகன் தான் பண்ணினா அதை அப்படின்னார். 43வதில் சொன்னார், முருகன் அவன் அன்பு அருளால் அப்படின்னார். அவனோட அருளால் தான் அது கிடச்சிது. அதே போல் இந்திலையும் சொல்கிறார், இந்த முருகனோட வேல், அது அந்த ஞானமானது எனக்கு இந்த பெரிய பாக்கியத்தை கொடுத்தது. திருவடி என் தலையில் சூடும்படியான பாக்கியத்தை அந்த ஞானம் எனக்கு அளிவித்தது. ஞானம் என்பது என்ன? இதில் நான் அகம் பிரம்மாஸ்மி என்று அறிகின்ற அந்த ஞானம். நான் இறைவனிலிருந்து வேறுபட்டவன் இல்லை, அந்த சாயுஜ்ய நிலை, அந்த ஜீவனும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஐக்கியமாகும் நிலை, அது ஞானம். அந்த ஞானம் தான் எனக்கு கொடுத்தது வீடு பேரை அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். முருகாச்சரணம்.